கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணியான் நல்லளிப்பதத்தில் நாடியிற்கொள்ளும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவமாக்கினி ஆண்டல் அருணாச்சலா இன்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். மே 2 அந்த வீடியோஸ் போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பேல். இந்த வசந்த உற்சவம் பார்த்துட்டு பெரிய நாயகர் 2 நாள் அருணாமலையார் பார்த்தேன் கோவிலில். அதே மாதிரி ரமணாசிரமம், சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம் எல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ இதில் என்னென்னாக்கா, இந்த சேனலில் இப்போது 2-3 வீடியோஸ் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சரி, எனக்கும் ரொம்ப பிஸியாக இருந்தது. சரி, அதை கொஞ்சம் சொல்லலாமே அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே முன்னாடியே உங்கள்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். இதுமாதிரி மெம்பர் ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ரெண்டு. ஒன்று என்னன்னாக்கா, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எண்ட் டு எண்ட் இந்த ஃபுல் ஃப்ளோ யூடியூப்பில் இதெல்லாம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அவன் வச்சுருக்கான். எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது சப்ஸ்கிரைபர்ஸ்னால. ஐ திங்க் மினிமம் 1000 ஏதோ இருந்தாலே இப்போல்லாம் அலோவ் பண்ணுறான். எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன். ஏதோ இருக்குது கணக்கு, அது இருந்தது. அதனால நான் அதை எனேபிள் பண்ணி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தேன். அப்புறம் அவர் வீடியோஸே எதுவும் நான் போடலை ஆக்சுவலாக. அப்புறம் ஒருத்தர் கொஞ்ச நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவரே அன்சப்ஸ்கிரைப் பண்ணார். நான் யாருக்கும் அது பண்ணுங்கன்னு சொல்லலை, மெம்பர்ஸ் வீடியோவும் போடலை, அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கி இப்போ இன்னொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தார். சரி, மெம்பர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை எனேபிள் பண்ணி அவருக்கு வீடியோஸ் போட்டேன். 2-3 ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேனே, நம்ம யாரும் இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ஃபார்மல் அருணாச்சலா கிளப் சேனல். இதிலெல்லாம் ஒன்றும் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, யூடியூப்பில் இந்த மாதிரி இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா பாருங்க. இந்த 15,000, 20,000, 25,000 இதனாலலாம் இவாளுக்கெலாம் பெரிய ஏர்னிங் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு 2 தடவை கொடுத்துருந்தோம் அமௌண்ட். 10,000 இந்தியன் ருப்பியில் 10,000 இல்லை, அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது என்னமோ யூஎஸ் இதுலேயே டேக்ஸ் பிடிச்சிருந்தான். இதுவரையும் எனக்கு பேமெண்ட் ஆனதே 2 தான். அதாவது $100 ஆனால் தான் பேமெண்ட் கொடுப்பான். முதல் $100, ரெண்டாவது $100 ஆகிறதுக்கே இவ்வளோ டைம் இருந்தது. அதுலேயும் இந்த கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பற்றி வீடியோ போட்டது, அதில் வந்த ப்ரொசீட்ஸை நான் அன்னதானம் பண்ணிட்டேன். அவர் பேர்லேயே பண்ணி இது பண்ணிட்டேன். அதே மாதிரியே இந்த பேட்டி எடுத்தவா இளமாறன் சுவாமிகளுக்கு டிஷர்ட் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது. ஷாமலா பாட்டி கொஞ்சம் கொடுத்தது. சரவணன் சாதுக்கும் மாரிமுத்து அவளுக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் வச்சுன்னு இருக்கேன். அதை பார்த்து பார்ட் இன்டர்வியூ கொஞ்சம் வந்திருந்தது. நான் போட்டது எல்லாமே வந்திருந்தது இல்லையா, அவள்கிட்ட சொல்லி தான் நான் கொடுத்தேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சின்னு இருக்கேன். ஸோ ஷாமலா பாட்டிக்கெலாம் புரிஞ்சுக்கிறா. ஷாமலா பாட்டி யூடியூப்னா என்ன, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாவா அனலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி இப்படி தான் இருக்கும் பாட்டி அப்படின்னா, நீங்கள் சொன்னதுனால தெரிய போகிறது இல்லை, என்ன எனக்கு தெரியுமா என்ன கொடுக்குறேன் பாவம்னு சொன்னான். அதான் பாட்டி, இது ஏதோ ஒரு இதுக்கு போடுறோம், அது வந்திருந்தது அண்ணாமலையார் பணம், அதனால் உங்களுக்கு வச்சுக்கோங்க, அது நீங்கள் கொடுத்த பேட்டியில் வந்தது தான் சொல்லியே கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி மினிமமாக தான் நமக்கு வருது. இப்போ 3வது ட்ரான்ச்சை எப்போ பண்ணுவான் அப்படின்னாக்கா, நீங்கள் கேட்டால் சிரிப்பேல். $100 வரணும். இப்போ தான் இன்னும் 53 என்னமோ தான் வந்திருக்கு. இன்னும் 2 வருஷம் ஆகும் அது வரத்துக்கு. ஏன்னா டெய்லி $1 கூட வராது. டெய்லிலாம் என்ன 10 சென்ட் அது மாதிரி அப்படியே மெதுவாக போகும். மாதத்துக்கு $1 வரும். அப்படியே போனால் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். மாதத்துக்குன்னா 24 மாதம் 2 வருஷம் ஈஸியாக ஆகிடும் எப்படியும் ஒரு கணக்குக்கு. ஸோ இப்போ அதனால் இந்த மெம்பர்ஸாக சேர்ந்தால் கூட நீங்கள் சேரணும்னு கூட நான் யாரையும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் மெம்பர்ஸாக ஒருத்தர் 2 பேர்லாம் நீங்கள் சேர்ந்தாலும் அந்த பணம் அவனுக்கு தான் போகும். எனக்கு $100 வந்தால் தான் கொடுப்பான். மெம்பர்ஷிப்புக்கு மாதம் $150, $150 இது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை மெம்பர்ஸ். அதனால் மெம்பர்ஸ்லாம் சேரணுங்கிறது இல்லை, பிடிச்சவா சேர்ந்துட்டுருக்கேன். நான் ஏற்கனவே முன்னாடி நான் இந்த மெம்பர் ஓப்பன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மெம்பர்ஷிப்புங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி, நான் ஏதாவது சேரிட்டி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இவர் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட நான் சொல்லிட்டேன். நீங்கள் அவர் சேரிட்டியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்காதீங்க. அவர் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் சொந்த ப்ராஃபிட்டுக்காக தான் மெம்பர்ஷிப்பை ஓப்பன் பண்ணிக்கிறாருன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் சேரணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் முதல்ல போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியல. ஸோ இப்போ என்னென்னா, இதிலெல்லாம் ஒரு லேர்னிங் தான் சார். மெயினாக என்னென்னா, யூடியூப் அனலிட்டிக்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சேனல்ஸ், ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ், இந்த ஆன்மீக உபனிஷத்ஸ், ரமண மகரிஷியோட உள்ளது 40 இதெல்லாம் கேட்ட
வைரலாகவும் போகிறது கிடையாது, வைரல் ஆகணும்னு நமக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி இதிலெல்லாம் பெருசாக இதிலெல்லாம் ஏர்னிங்லாம் சம்பாதிக்கலாம் முடியவே முடியாது. சைடில் சம்பாதிக்கிறது கூட முடியாது இதில். இது சும்மா வந்து ஒரு இதுக்கு போடுறது, அதோடு சேர்த்து எனேபிள் பண்ணாமையே போடலாம். இது பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமே நான் என்ரோல் பண்ணிக்காமையே நான் வந்து வீடியோஸ் போடலாம். அது ஒன்றும் அவன் கம்பல் பண்ணல. இருந்தாலும் ஏன் சேர்ந்தேன்னா ஒரு எண்ட் டு எண்ட் ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சுக்கலாமே. எப்படி நம்ம அக்கௌண்ட் கொடுக்குறோம், எப்படி அவன் அதை ஓப்பன் பண்ணுறான் பார்ட்னர் ப்ரோக்ராமை, எப்படி வந்து அந்த ஆட்லாம் வந்து அனலிட்டிக்ஸ் போகிறது, எப்படி இன்வேலிட் ஆட்லாம் கண்டுபிடிக்கிறான், அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பண்ணினேன். அதில் அகஸ்மாத்தாக வந்த அமௌண்ட்டை தான் நான் வந்து கொடுத்தேன். முன்னாடி வந்து அந்த தொப்பியம் அப்புறம் கொஞ்சம் வைரலாச்சு. ஸோ வந்து இது அகஸ்மாத்தாக ஷாமலா பாட்டி இதெல்லாம் இப்போது இதுவெல்லாம் எல்லாமே இப்போ அன்னதான சேனல் எல்லாமே யாருக்கும் ஒன்றும் பெருசாக வியூஸ் போகிறதில்ல. ஸோ வந்து இப்போது அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் நினச்சிக்காதீங்க இது மெம்பர்ஷிப்பில் என்ன பண்ணுறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் நான் தான் சொல்லிட்டேனே, குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் தெரிஞ்சதை நம்ம பகிர்றோமே தவிர, நான் என்லைட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து மெடிடேஷன் யார் பண்ணோம், என்லைட்டண்டாக இருக்கிறவங்க தான் பண்ணோம். என்லைட்டன் இல்லாமல் சாதகாலாக பண்ணிட்டு இவனையே குருடு, இவனுக்கே 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ மற்றவாளுக்கு அவன் சொல்கிறது வந்து வேஸ்ட். அது ஆக்சுவலி கிளாஸ் நடத்தி வந்து ஒருத்தரை கெய்ட் பண்ணுறது, தீட்சை கொடுக்குறது, இது மாதிரிலாம் மகா பாவமான செயல்கள். அதனால் வந்து நம்ம வந்து ஒன்றும் கமர்ஷியலாலாம் இந்த சேனலில் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மிஞ்சி போனால் நான் என்ன மெம்பர்ஷிப் வந்து இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கார், அவருக்காக போட்டேன். அவரும் பார்த்தாரான்னு தெரியல, எனக்கு சிரிப்பாக வருது. பார்த்தாரா அப்படின்னு தெரியல. அவர் ஜாயின் பண்ணியிருக்கார், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக போடுறேன். அதனால் நீங்கள் வந்து இது என்ன மெம்பர்ஸ் ஓன்லி வீடியோன்னு போட்டிருக்கே, அப்போ ஏன் கிருஷ்ணா வந்து அப்போது இது என்ன இதில் என்ன சொல்லியிருப்பாரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்றும் பெரிய மிஸ்ட்ரி இதெல்லாம் இதில் வந்து கம்மியாக சொல்லிவிட்டு அதில் ஒன்றும் அப்படியே த்ரில்லாக சொல்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. உள்ளது நாற்பது ஆத்மா தான்ப்பா இருக்குது, பிரம்மம் தான் இருக்கிற ஒரே பொருள் நான் அப்படிங்கிற இந்த அகந்தை எங்கேருந்து எழுதுன்னு பாருன்னு ரமணார் சொன்னது. பெய்டு மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டாலும் சரி, நார்மல் வீடியோவில் போட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன ரெண்டுமே மெசேஜ் வந்து சேம் தான். அதில் ஒன்றும் பெருசாக வந்து நம்ம வந்து இதில் மாற்றி சொல்கிறதுக்கே ரமணர் டீச்சிங்கில் அன்காம்ப்ரமைஸ் அத்வைதா தான். அந்த நான்யார் புஸ்தகமே போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் நீட்டி முழக்கவே வேண்டாம். நான்யார் புத்தகத்தில் 28 கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பகவானே கம்பைல் பண்ணார். கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் பகவான் காலத்திலே கம்பைல் பண்ணது ரமணாசிரமத்தில் விற்கிறது. அதை வாங்கி படித்தா தமிழில் போகிறோம், ஒருத்தரையும் பார்க்க வேண்டாம். இன்னொன்று சொல்கிறேன், ரமணாசிரமத்தில் எனக்கு நான் வந்து தங்கினது கிடையாது, இது வரையும் ரெக்கமெண்டேஷன்னு போனது கிடையாது. நான் ஒரே ஒரு தடவை தான் கிச்சனுக்குள்ளே போய் காப்பி சாப்பிட்ருக்கேன் ரமணாசிரமம் கிச்சனில். எனக்கு பகவான் இன்னர் கமாண்ட் என்ன கொடுத்துருக்கார், கம் டு என்ன பர்பஸ்க்கு வந்த நீ சமாதி என்னோட சமாதியில் உட்காந்துக்கோ, தியானம் பண்ணு, நான் உனக்கு ஆத்ம விசாரம், நான் தான் டீச்சர் ரமணாசிரமத்தில் சொல்லித்தரேன். ஓல்டு மெடிடேஷன் அல்ல, குரு கடாட்சம். மழதர் அழகம்மா காலம்பர சாயந்தரம் ப்ரோக்ராம் பண்ணுறா, ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறா, நிறைய தமிழ் பாராயணம். என்னோடய ஹார்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு ரமணாசிரமத்தை சுற்றி வந்துட்டுருக்கேன். இன்னும் வர வைக்கிறதுக்கு அப்பா அனுகிரகம் பண்ணுவார். அந்த ரமணாசிரமம் ஆஃபீஸ் வராண்டால கிருஷ்ணாராமான்னு உட்காந்துக்கிறோம். அதுதான். ஸோ வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தான் நான் வச்சுட்டுருக்கேன். குரு தான், டீச்சிங் தான், அதுதான் மெயின். நான் சொன்னேனே, மணி அண்ணாவை கூட நான் வந்து இவ்வளோ 15 வருஷமாக போயிட்டு இருந்தவன். 2022 போனார் மணி அண்ணா. அதுக்கு போகிறதுக்கு ஒரு 15 நாள், ஒரு மாதம் முன்னாடி தான் நான் அவரை சந்தித்து பேசினது. அதுவும் வந்து எப்படி பேசினேன்னாக்க, இந்த நேத்தி டிவியில் வந்து ஒரு மாரியம்மன் கோவிலில் வந்து அவரை கூப்பிட்டுருந்தா. கடைசி 6 மாதம் அவரோட லைஃப்பில் நடந்தது. அப்போ அவள் மாலையெல்லாம் போட்டுலாம் பண்ணா. அப்போ வந்து அவர் வந்து அந்த வீடியோ வந்து அவள் போட்டிருந்தா நேத்தி டிவியில். நான் அதை ரெஃபர் பண்ணி பேச்சு கொடுத்தேன். அப்போ கூட சொன்னார், தட் கையஸ் புட்டு எவ்ரிபடி இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரிலாம் நான் வந்து அதனால் ஒரே ஒரு தடவை தான் பேசினேன். அன்றைக்கி பேசணுன்ட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி அந்த வெங்கட ரத்னம் ஒருத்தர் இருப்பார், அந்த புக் ஸ்டாலில் அந்த ஃபோட்டோ இது பற்றி அவர்கிட்ட என்ன தோணித்தோ தெரில. முன்னெல்லாம் போனாக்கா ஏதாவது சாங்ஸ் இருக்கா, என்ன வந்திருக்கு, என்ன ஃபோட்டோஸ் வந்திருக்கு, இதான் கேட்பேன். இதெல்லாம் போகிறது இல்லை சார், இந்த ஃபோட்டோலாம் போகிறது இல்லை, இதெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லுவார். கடைசி தடவை தான் உடம்பு எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அது கேட்டு ஒரு 6-7 மாதத்தில் அவர் வந்து பாசிட்டிவே. உங்களுக்குலாம் தெரியும், கண்ணாடி போட்டுருப்பார், ஜிப்பா போட்டுண்டு, நல்ல மனுஷன் பாவம், ரமணாசிரமத்தில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி கேவிஎஸ் மாமா கூட பார்த்தா பேசுவேன், அவ்வளோதான். ஸோ வந்து சில டைம் அவருக்கும் மூடு இருக்கணும், எனக்கும் மூடு இருக்கணும், 2 பேருக்கும் மூடு இருந்தால் தான் பேசிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் பெரிய சாதகம். அவரெல்லாம் நான் ரொம்ப வயசான பழுத்த பழம் நான் சொல்கிறேன். அப்படியே எனக்கு ரமணர் தான் அங்கே ரமணாசிரமத்தில் டேவிட் கார்ட்மன் சொல்ல, ரமண மகர்ஷி இஸ் த ஒன்லி டீச்சர் அண்ட் ரமணாசிரமம். குரு கடாட்சம் அங்கே வருது.
புக்ஸை பார்த்து ரமணா இது டேவிட் காட்மன் போய் கேட்டாராம், புக்ஸை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம் அவள் அந்த மாதிரி. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன், பேக் டு பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்ட் இது சொல்கிறேனே. அதனால் இந்த மெம்பர்ஷிப் வீடியோஸில் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் ஏதாவது வந்து ஸ்லோ கிளாஸ் மாதிரி ஏதாவது வந்து ப்ரொனவுன்சேஷனுக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை ஃபுல்லாக நெட்ரு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வசிஷ்டாந்தேவ ரிஷிகணேகி ஆவிரதம் பிரம்மனிஷ்டேகி ஆச்சாரியந்திரம் கரகலிதம் சின்முத்ரம் ஆனந்தமூர்த்திம் சுவாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திமிட்டே. இதில் வந்து எல்லா ஸ்லோகத்தையும் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு ஆரம்பித்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை நெட்ரு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் அதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ப்ரொனவுன்சேஷனுக்கு லலிதா சாசனாமோ விஷ்ணு சாசனாமோ அந்த மாதிரி நான் ஏதாவது கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒன்றும் கேரண்டி கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த மெம்பர் அப்படின்னு வந்து வீடியோஸ் வந்ததுனாக்க அது வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் அதில் ஒன்றும் நீங்கள் அதனால் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்கவே வேண்டாம். டோன்ட் புட் மோர் தாட்ஸ் இன் டு இட். இவர் எதுக்கு பண்ணுறாரு அப்படிலாம் நான் தான் சொல்லிட்டேனே. மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு 100 கணக்கில் சேர்ந்தால் தான் மாதம் ஏதோ அவளுக்கு அந்த 100 கணக்கில் கூட போகாது. எப்படி போகிறோம் 100 பேர்னா போகிறோமா? ஆமாம். அதனால் நம்மளுக்கு அப்படிலாம் வரப்போகிறதும் கிடையாது, நம்மளுக்கு வரவும் வேண்டாம். அதனால் வந்து அந்த மாதிரி எந்த இப்போல்லாம் வந்து அவள் டேஸ்ட் அது இதெல்லாம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அந்த கிச்சன் சமையல் இதெல்லாம் போடுறா அவளுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெகா சீரியல் மாதிரியே ஆற்றுல நடக்காத சண்டையெல்லாம் சீரியல் நடத்தி காமிக்கிறாவா. அப்புறம் அந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாள், இந்த சினிமா பாட்டு டான்ஸ் அதெல்லாம் ஆடுறா. அவள்லாம் குத்த சொல்லலை, அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் சூட் ஆகும், வரவேற்பு இருக்கும், நிறைய பேர் வந்து பாப்பா. உள்ளது 40 நொச்சூர் நான் சொல்லுவேன். உள்ள பொருள்னு ஆரம்பித்தாக்க கெஸ்ட்டு வந்து காப்பி கூட வேண்டான்னு பொலைட்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு. அதனால் நம்மளோட டீச்சிங்ஸ்க்கு எப்போவுமே ரமணருக்கு அந்த ஆத்மா ரமணா இருக்கிற ஸ்வபாவியமாக இருக்கிற குரு கடாட்சத்தில் இருக்கிறவா பார்க்கணுன்னு இருக்கிறவா வந்து பாப்பா. ஸோ அதுதான் ஒரு அப்டேட். என்னால் பேச முடியல, நிறைய பர்சனல் வேலைகள் இது அப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. திருவருள் நடத்தின்னு இருக்க மாதிரி நடத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் எனக்கு பெருசாக அப்படியே எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் குறைஞ்சிட்டே வருது சார். எதுவும் பண்ணுறதுக்கே இல்லை, பண்ணி ஒன்று ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கும். விசில் அடித்து நமக்கு சேரு இல்லை அப்படின்னா நம்ம கிளம்பணும்னு ஈஸ்வர நீதினா கிளம்ப போகிறோம் இந்த உலகத்தை விட்டு. அது வரையும் மியூசிக்கல் சேர் தான். இதில் விட பர்பஸ் எல்லாம் கிடையாது இந்த லைஃப்பில். நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். அதுதான் எனக்கு மனசில் தோணித்த. சரி அது எல்லாத்தையும் ஒரு குவிக் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லோரும் ரமணஸ்மரணையோடய இருங்கோ. அதுக்காக நான் ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இந்த யாராவது பண்ணுவாள் அது மெம்பர்ஷிப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் விடுத்து சொல்ல முடியாது. அதனால் நான் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா. பட் ஆனால் வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த குவிக் வீடியோ நான் இப்போது இது பண்ணேன். நமோ ரமணா குருநாத அனுகிரகம், சேஷாதி சுவாமிகள் அனுகிரகம். ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.